யாத்திராகமம் 15வது அதிகாரம் 25வது வசனத்திலே மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து என்று வாசிக்கிறோம். மாராவிலே கர்த்தர் கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினார். இதுவே நாம் அறிந்தது. அநேகர் கவனிக்க தவறிவிட்ட வசனம், அவர்களுக்கு அங்கே ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் தேவன் கட்டளையிட்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 5:15-16 வசனத்தின்படி இந்த நியமம் இந்த கட்டளையும் என்னவென்று பார்க்கும் பொழுது 15-16 உபாகமம் 5வது அதிகாரம், நீ எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்தாய் என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவ்விடத்திலிருந்து வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிக்க உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். இங்கு ஏற்கனவே கட்டளையிட்டார் என்று சொல்லி இந்த ஒரு கட்டளைக்கும் அடுத்ததாக 16வது வசனத்திலே உன் தகப்பனையும் தாயையும் கனப்பண்ணுவாயாக என்று உனக்கு கட்டளையிட்டபடியே என்று இந்த 2 கட்டளைகளுக்கும் மாத்திரம் அவைகள் இறந்த காலத்தில் ஏற்கனவே தேவன் உனக்கு கட்டளையிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த 2 கட்டளைகளும் தான் இங்கே மாராவிலே தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த கட்டளைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆமேன். ஓய்வு நாளை ஆசரிக்கவும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும்படியாக. ஒன்று ஆவிக்குரிய கட்டளை, இன்னொன்று நம் சமுதாய கட்டளை என்று சொல்லலாம். ஸ்பிரிச்சுவல் லா, சோஷியல் லா என்று சொல்லி 2 கட்டளைகளை இந்த மாராவிலே தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். ஓய்வு நாளை ஆசரிக்கவும் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணும்படிக்காக. ஆமேன்.